கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேஆர்பி அணையில் இருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதை அடுத்து 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அணையில் இருந்து நீர் திறப்பால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய வேளையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து நீர் திறப்பு மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீர் திறக்கப்பட்டதை அடுத்து 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அணையில் இருந்து நீர் திறப்பால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கக்கூடிய வேளையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரதீப் வழங்க கேட்கலாம். பிரதீப், வணக்கம். முழு விவரம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாகவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் கிருஷ்ணகிரி, ஓசூர், வேப்பனப்பள்ளி, சூளகிரி, காவேரிப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மேலும் 2 நாட்களுக்கு கனமழை இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணகிரியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கரையோர நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கரையோர பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்ததால் தென்பெண்ணை ஆற்றில் விரைவில் அதிகரித்தது. நேற்று தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்தானது சுமார் 800 கனஅடியாக இருந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக இன்று காலை கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு தென்பெண்ணை ஆற்றின் வழியாக 3046 கனஅடி நீர் தற்போது நீர்வரத்தாக வந்து கொண்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு தற்போது நீர் கொள்ளளவு 49.70 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கனஅடியானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மேலும் ஆற்றில் குடும்பத்தில் யாரும் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது.